Hello friends, welcome to back to our channel. இந்த vlogல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னோட பையன் வந்து 1 இயரா சேவிங்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க உண்டியல்ல. அதை வந்து அன்பாக்சிங் பண்ற வீடியோ பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து ஷவன் குட்டிக்கு Dress ஷாப்பிங் தாங்க போறோம். அவருக்கு வந்து Dressலாம் வாங்கணும். சோ அதுக்கான வீடியோ தாங்க இது. ஷவன் குட்டி வந்து அவன் பர்த்டே டேட்ல இருந்து தாங்க இந்த உண்டியல்ல வந்து பைசா போட ஸ்டார்ட் பண்ணுவான். இயர்லி எப்பவுமே நாங்க இப்படி சேவிங்ஸ் பண்ணி தாங்க நாங்க வந்து ஷவனோட பர்த்டேவை நாங்க செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அவனுக்கும் அது நல்லாவே தெரியும். இது வந்து அவனோட 7th பர்த்டே ஷாப்பிங் தான் அது. ஷவன் கிட்ட நம்ம பைசா கொடுத்தோம்னா அவன் ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு போய் உண்டியல்ல தாங்க போடுவான். இது என்னோட உண்டியல், என்னோட பர்த்டேக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அதில் கொண்டு போய் போட்டுருவான். யார் கொடுத்தாலுமே சரிங்க, அவன் வந்து கரெக்டாக அவன் விஷயத்துல கரெக்டாக இருப்பான். இதில் மொத்தம் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4500 இருந்துச்சுங்க. போன இயர் வந்து 7000 ருபீஸ் இருந்ததுங்க. இந்த இயர் வந்து 4500 ருபீஸ் தாங்க இருந்தது. அதை வச்சு தாங்க நாங்கள் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஷாப் போகலான்னு சொல்லிட்டு தாங்க ஷாப் போயிட்டோம். ஷாப் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து காட்டினாங்க. எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்ததுங்க. இந்த பிளாக் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவனுக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் வந்து பர்த்டேக்கு வந்து எப்படி நம்ம வந்து பிளாக் போடுறதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுட்டோங்க. அதுக்கப்புறம் நிறைய ட்ரெஸ்லாம் எடுத்து காட்டினாங்க. அதுக்கப்புறம் வச்சு பார்த்தா என் பையனுக்கு எதுவுமே சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க. அந்த பிளாக் ரொம்ப பிடிச்சிருக்கு மம்மி, அதை எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தான். பட் பர்த்டேக்கு வேண்டாம்னா நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்தி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் தாங்க சூஸ் பண்ணி இந்த ட்ரெஸ் எடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. என்னோட பையனுக்கும் போட்டு பார்த்தோம், ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதையே சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஷவன் குட்டிக்கு வீட்டில் ரஃப்யூஸ்க்கு ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க. சரி ஓகே, எல்லாமே பழசாயிட்டு இருந்தது. அதெல்லாம் வந்து குட்டி பையனுக்கு கொடுத்துட்டான். இதுக்கப்புறம் இவருக்கு வேணும்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து இவருக்கு ட்ராக்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் வந்து ரேட்டு தாங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. 6 மந்த் பேக் வந்தும்போது கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக இருந்தது. இப்போ பார்த்தா ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கும் வாங்கிட்டு எனக்கும் வந்து கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்லாம் வாங்க வேண்டியிருந்தது. அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்துட்டாங்க. இது வரையிலையும் ஷவன் குட்டியை வச்சுட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப பெரிய வேலையாக இருந்ததுங்க. அப்புறம் வந்து கிளாஸ் கேட்டான். சரின்னு சொல்லிட்டு கிளாஸும் வாங்கிக்கிட்டான். அதுக்கப்புறம் பில் போட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட் ஷாப்பிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபுட்பால் தாங்க. ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கான், 1 இயராக கேட்டுட்ருக்கான். நாங்களும் இதை வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி தாங்க வச்சுட்டு இருந்தோம். என்னுடைய பர்த்டேக்கு நீ தான் சேவிங்ஸ் பண்ணி வாங்கிக்கணும்னு சொல்லி தாங்க நாங்கள் அவனை வாங்க வச்சோம். ஒரு வழியாக வந்து அங்கேயும் வந்து ஃபுட்பால் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு பென்சில், எரேசர், ஷார்ப்னர் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்து நாங்கள் கிளம்பியாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது மம்மின்னு சொல்லிகிட்டே இருந்தான். நானும் ரொம்ப நாளாக இங்கே போகணும் தாங்க நினச்சிட்டே இருந்தேன். இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு தாங்க இந்த ஹோட்டலுக்கு நாங்கள் போனோம். கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவடி SS பிரியாணி பக்கத்துலேயே தாங்க இந்த ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோட்டலில் வந்து பிரியாணி சூப்பராக இருந்ததுங்க. பட்ஜெட் வைஸாக சூப்பராகவே இருந்தது. பட் ஒயிட் ரைஸ் வந்து நல்லா இல்லைங்க. அந்த அளவுக்கு நம்ம சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் பெருசாக இல்லை. அளவுக்கு ஓகே தாங்க சொல்லலாம். ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணது வந்து SSல தாங்க பிளான் பண்ணோம். பட் அவங்க வந்து ஸ்பேஸ் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த ஹோட்டலுக்கு வர வேண்டியதாகிடுச்சு. இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப நாளாக பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துட்டு தாங்க இருக்குது. அது வந்து நாங்களும் வந்து தள்ளி போட்டுகிட்டே இருக்கோம். இப்போ வாங்கலாம் அப்போ வாங்கலாம்னு சொல்லிகிட்டே இருக்கோம். எனக்கு இந்த பைக் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிச்சிங்க. எனக்கு வந்து ப்ளூனா ரொம்ப பிடிக்கும். ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா ஃபேமிலியாக போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை வாங்கி என்னங்க பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஷவன் குட்டியோட பர்த்டே ஷாப்பிங் இன்னைக்கு கம்ப்ளீட்டடாக முடிச்சிட்டோங்க. அங்கேருந்து நாங்களும் கிளம்பியாச்சு. உங்களோட பசங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுங்கள். அதில் சூப்பரான ஹாப்பினஸ் கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.